இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றே தீருவோம், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. தமிழக காவல்துறையினரின் உடை அணிந்து மோசடி செய்த இளைஞர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காவல்துறையினர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கால வரையின்றி ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு கண்டனம். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் திமுக, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். இனி விரிவான செய்திகள். சட்டசபையில் மீண்டும் அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றே தீருவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், செந்தில்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தனர். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில அந்தஸ்து கட்டாயம் வேண்டும், அதை பெற்றே தீர வேண்டும் என்றும் மத்திய அரசை புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற உறுதுணையாக நமது அமைச்சர்களும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக இருக்க வேண்டும், அதற்காக அவர்களையும் சந்தித்து ஆதரவு கோருவோம் என்று தெரிவித்தார். டெல்லிக்கு சென்று பிரதமர், உள்துறை மந்திரி, நிதி அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவுள்ளதாகவும் தெரிவித்த அவர், தனிநபர் தீர்மானத்தை உறுப்பினர்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று தெரிவித்தார். இதை அரசு தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புவோம் என்று அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், தனிநபர் தீர்மானத்தை வலியுறுத்துகிறீர்களா என கேட்டார். தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நாஜிம், செந்தில்குமார், நேரு ஆகியோர் தங்கள் தீர்மானத்தை திரும்பப் பெற்று அரசு தீர்மானமாக நிறைவேற்ற ஒப்புதல் தெரிவித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதைப் போல் இதனை அரசியலாக்க வேண்டாம் என கூறி மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானத்தை அரசு தீர்மானமாக நிறைவேற்றினார். இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். விரிவாக கூறியிருக்கிறார், உணர்ச்சிபூர்வமாக கூறியிருக்கிறார். அதாவது நம்முடைய மத்திய அரசானது நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு வலியுறுத்தினது. இதை நாம் மத்திய அரசுக்கு விரைவாக அனுப்பி நாமும் சென்று நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் போன்றவர்களையெல்லாம் சந்தித்து மற்றும் நம்முடைய பாராளுமன்றத்தில் பணியாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களையும் நம் ஒரு வேண்டுகோளாக வைத்து நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தினை பெற்று தீர்வோம் என்ற ஒரு உறுதியோடு இன்று நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அரசு தீர்மானமாக. தமிழக காவல்துறையினரின் உடை அணிந்து வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வெள்ளியனூர் குளவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். விவசாயியான இவரது வீட்டு அருகே இருந்த சக்திவேல் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் போலி மதுபானம் தயாரித்ததாக தமிழக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே சக்திவேல் அவ்வப்போது ரமேஷுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதனை கண்ட அதே பகுதியைச் சேர்ந்த தமிழகத்தில் உதவி ஆய்வாளராக உள்ள ராஜேந்திரன் என்பவரது மகன் திலீப் என்பவர் விவசாயி ரமேஷிடம் சென்று தான் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவியல் காவலராக பணிபுரிவதாக கூறி தான் வைத்திருந்த போலி அடையாள அட்டையை காண்பித்து சக்திவேலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தமிழக காவல்துறையினர் சந்தேகப்படுவதாகவும், இது தொடர்பாக உங்களை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சிப்பதாகவும், காப்பாற்ற வேண்டும் என்றால் பணம் செலவாகும் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு பயந்து போன ரமேஷ் திலீபனிடம் 90,000 ரூபாய் கொடுத்து இந்த விவகாரத்தை பேசி முடிக்கும்படியும் தனக்கும் சக்திவேல் போலி மதுபானம் தயாரித்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து திலீபன் மீண்டும் ரமேஷிடம் சென்று, நீங்கள் கொடுத்த 90,000 ரூபாய் உயரதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டேன், மேலும் மற்ற அதிகாரிகள் மற்றும் காவலர்களை சரி செய்ய 2 லட்சம் ரூபாய் வேணும் என கேட்டுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தான் எந்த தவறும் செய்யாமல் ஏன் பணம் தர வேண்டும் என நினைத்து திலீபன் வசிக்கும் பகுதியில் அவரை குறித்து விசாரித்துள்ளார். அப்போது திலீபன் எந்த வேலைக்கும் செல்லாமல் போலி அடையாள அட்டை வைத்துக் கொண்டு காவலர் உடை அணிந்து ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில்
காவலர்கள் திலீபனை கைது செய்து விசாரணை செய்ததில் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்த அவர் காவலராக மிரட்டினால் பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் இதுபோல் செய்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட போலி காவலர் திலீபனிடமிருந்து போலி அடையாள அட்டை மற்றும் சீருடைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சட்டசபையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து 11 நாட்கள் சட்டசபை கூட்டம் நடந்தது. புதுவை சட்டசபையில் மாநில அந்தஸ்து கோரி அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சபை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சபையை ஒத்திவைத்தார். காலவரையின்றி சபை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் காலை 11:40 மணிக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் ஜனநாயகத்தில் பண்புகளை இளையோரிடம் வளர்க்கும் விதமாக ஜனநாயகத்தில் இலை சமத ஆர்வப்படும் இந்த கூட்டத்தொடர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உதவியோடு நமது சட்டப்பேரவைகளுக்கு பள்ளி மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளனர். இக்கூட்டத்தொடரில் புதுச்சேரி சார்ந்த 21 அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் 133 மாணவர்களும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 20 அரசு மேல்நிலைப் பள்ளி 20 மாணவர்களும் ஆக மொத்தம் 153 மாணவ மாணவர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் கண்டனர். இதற்கு ஏற்பாடு செய்த கல்வித்துறை அலுவலர்களுக்கும் என் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரி சட்டசபையில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 11ஆம் நாள் அமர்வில் கேள்வி நேரம் முடிந்த பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணைத் தலைவர் AHM நாஜிம் ஆகியோர் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதே நிலைப்பாட்டை புதுச்சேரி அரசும் எடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சட்ட மசோதா குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தார். முதலமைச்சரின் இந்த நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் AHM நாஜிம், V அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தகுதி கோரும் தீர்மானத்தை சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்மொழிந்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசினார். அப்போது அவர், இந்திய நாடு மாநிலங்களால் ஆன ஒரு கூட்டமைப்பு ஆகும், அதனால்தான் இதனை துணைக்கண்டம் என்று அழைக்கிறோம். இந்திய அரசியல் சட்டம் நாட்டை மாநிலங்கள் என்றும் ஒன்றிய பகுதி என்றும் இருவித நிர்வாக அமைப்பாக பிரித்திருக்கிறது. மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மூலம் அந்த மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திட்டங்களை முன்னெடுத்து சுதந்திரமாக மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறது. ஆனால் யூனியன் பிரதேசம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அமைச்சரவை இருந்தும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப திட்டங்களை நிறைவேற்றவோ மாநிலத்தை வளர்த்து எடுக்கவோ முடியாமல் சுதந்திரமற்ற நிலையில் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து இருக்கின்றன. உண்மையான ஜனநாயக வழியில் மாநிலத்தை வழிநடத்த வேண்டும் என்றால் யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில அந்தஸ்து என்பது வழங்கப்பட்டு முழு மாநில உரிமைகளோடு சுதந்திரமாக செயல்பட முடியும். ஆகவேதான் புதுச்சேரி தான் சுதந்திரம் பெற்ற 1963ஆம் ஆண்டு முதல் இன்று வரை யூனியன் பிரதேசமாக தொடர்ந்து வருகிற நிலையில் சுதந்திர பகுதியாக செயல்படுவதற்கு மாநில அந்தஸ்தை இன்றைக்கு கோரி வருவதாக தெரிவித்தார். சென்ற காலங்களில் பல்வேறு அரசுகளின் கீழ் 16 முறை இதற்கான தீர்மானம் நிறைவேற்றியும் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சித் தலைவர்கள் ஒருங்கிணைந்து டெல்லி பாராளுமன்றம் எதிரில் நடத்தப்பட்டும் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் திருச்சி சிவா தீர்மானம் கொண்டு வந்து விவாதித்த நிலையிலும் ஒன்றிய அரசு எதிர்க்கும் செவிசாய்க்காமல் நமது பகுதியை ஒரு சார்பு நிலையிலேயே வைத்துள்ளது வருத்தம் அளிக்கிறது என்றும், இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியா அமைப்பில் இருந்த யூனியன் பிரதேசங்களான இமாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், கோவா ஆகிய மாநிலங்களாக மாற்றமடைந்து இன்றைக்கு நல்ல வளர்ச்சியை அடைந்துள்ளன. அந்த வழியிலேயே புதுச்சேரி யூனியன் பகுதிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற திட்டங்களை முன்னெடுத்து மாநிலத்தை
மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் துவக்க காலங்களில் ஒன்றிய அரசு புதுச்சேரி பகுதி மீது அக்கறை கொண்டும் புதுச்சேரியின் வளர்ச்சியில் ஈடுபாடு உள்ள துணைநிலை ஆளுநர்களை நியமித்தும் வந்ததால் இங்கு அமைகிற ஆட்சியால் சிறப்பான முறையில் செயல்பட முடிந்தது. அன்றைக்கு ஒன்றிய அரசு மாநிலத்திற்கான திட்ட செலவில் 90% கொடையாகவும் 10% கடனாகவும் கொடுத்தது. காலப்போக்கில் இதன் நிலை 70க்கு 30 என்றும் பின்பு 30க்கு 70% என்றும் மாறி இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு வெளிமார்க்கெட்டில் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக மாநிலத்திற்கு 12,000 கோடி கடன் சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் மக்கள் வளர்ச்சிக்கான செலவு தொகையை நாள் ஒன்றுக்கு 2.7 கோடி வட்டி கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் நிர்வாக ரீதியாகவும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்றத்தில் இயக்கப்படுகின்ற எல்லா மசோதாக்களும் முன் அனுமதி பெற வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். துணைநிலை ஆளுநரிடம் அனைத்து கோப்புகளும் சென்று ஒப்புதல் பெறும் நிலையால் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடு காலதாமதம் ஏற்படுகிறது. அதிகாரிகள் முழுமையாக ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதே நிலையில் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்பு பற்றி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் புதுச்சேரிக்கு வருகை தந்து துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள், அரசு சாரா அமைப்புகள் ஆகியோருடன் நடந்த நிலைக்குழு கூட்டத்தில் அதிகாரம் என்பது துணைநிலை ஆளுநர் மூலம் உள்துறை அமைச்சகத்திடம் முழுமையாக உள்ளது என்றும் புதுச்சேரி வளர்ச்சியை பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் விருப்பங்களை புறக்கணிக்கக்கூடாது, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளித்து மக்களின் அரசியல் விருப்பங்களை நிறைவேற்ற புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லி அரசு நடத்திய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அரசியல் சட்ட அமர்வு கடந்த 2020-2023 வழங்கிய தீர்ப்பில் நிர்வாக பணிகளில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பளித்தார். அதனையும் புறக்கணித்து துணைநிலை ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் அதிகாரத்தையே தங்கள் கையில் எடுத்து செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். எனவே ஒன்றிய அரசு புதுச்சேரியை வஞ்சிக்காமல் உடனடியாக மாநில அந்தஸ்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு தொடர்ந்து போராட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் குரல் கொடுக்க முன் வருவார்கள் என்ற உறுதிமொழியை இந்த அவைக்கு அளித்து தீர்மானத்தை முன்மொழிந்து அமர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஓப்பனாகவே இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டார். எங்களுடைய மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் புதுச்சேரியில் இந்த மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி வரும்போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னார். இந்த வராவிட்டாலும் எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் எம்பிக்களையும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து நிச்சயமாக இதற்காக குரல் கொடுக்குது. போன தடவை அழைச்சின்னு போகிறேன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் டெல்லிக்கே போகிறத விட்டுட்டார். இந்த தடவை அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அழைச்சின்னு போகிறாங்களா இல்லையான்றதுலாம் இல்லை. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புதுச்சேரியில் இருந்தபொழுது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜானகிராமன் புதுச்சேரியில் இருந்த கட்சி சார்பு பார்க்காம அனைத்து கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் முதலமைச்சர் அழைச்சி போய் இந்தியாவை ஆளக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம். அதுபோல் இப்போ ஒரு முடிவு எடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்கின்றோம். முதலமைச்சர் முடிவிட்டார். தமிழ் தெரிஞ்சு பேசக்கூடிய ஆளுநர் போட்டிருக்காங்க. ஆளுநர் தன்னுடைய ஆய்வையும் தொடங்கியிருக்காரு. இந்த புதிய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற முழு ஒத்துழைப்பு அளித்து உறுதுணையாக இருப்போம் என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை 15வது கூட்டத்தொடரின் 11ஆம் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் பூஜ்ய நேரத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்தும் மாநில அந்தஸ்தை பெற வேண்டும் என வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி நடைபெறுகிறது. புதுச்சேரிக்கு இந்த கூட்டணி கட்சியில் மாநில அந்தஸ்து கிடைக்குமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி தனி ஆட்சி அமைத்தால் கொடுக்கும் திட்டத்தில் உள்ளார்களா என்று சட்டப்பேரவையில் தான் கேள்வி எழுப்பிய போது தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரி ஆளுநரிடம் கோப்பு அனுப்பியும் அந்த கோப்பு இதுவரை கிழப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் தங்கள் ஆட்சிக் காலத்தில் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டு வலியுறுத்தியதாகவும் அப்போது நிதி பற்றாக்குறை இருந்ததாலும் முழு மாநில அந்தஸ்து கிடைத்தால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் முழு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாகவும் தற்போதும் தனி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து துணையாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்க அந்த பீரியட்ல சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டோம். ஏன்னா புதுச்சேரிக்கு நிதி பற்றாக்குறைலாம் இருக்குது. நமக்கு முழு மாநில அந்த நம்மளால அந்த அளவு சமாளிக்க முடியுமான்ற அடிப்படையில தான் முன்னாள் நம்ம காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அதை முன்னாள் முதலமைச்சர் அவர்களும்
அதை கேட்டாங்க. அதுக்கப்புறம் 19 நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது முழு மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்குறோம் சொல்லிக்கிறோம். இப்பயும் நாங்கள் எங்களுடைய இளந்தலைவர், அவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒத்துழைப்போடையும் எங்களுடைய இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் ஒத்துழைப்போடையும் நாங்கள் இதை வலியுறுத்துவோம். கண்டிப்பாக மாநில அந்தஸ்து புதுச்சேரி கிடைக்கிறதுக்கு நாங்கள் துணையாக நிற்போம். நன்றி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் ஒருமித்த கருத்தோடு அனைவரும் போராட வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு பாராளுமன்ற எதிர்ப்பை தொடர்ந்து தற்போது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி சட்டசபையில் வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மதசார்பற்ற நாட்டில் எந்த மத வழிபாட்டிலும் தலையிடக்கூடாது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டு தீர்மானம் கொண்டுவருவார் என நம்புவதாக தெரிவித்தார். இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்கவில்லை. இதையடுத்து வெளிநடப்பு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநில அந்தஸ்து கோரி தீர்மானம் நிறைவேற்றாதீர்கள் என கூறினேன். ஏனென்றால் பலமுறை கேட்டும் கொடுக்காதது அவமானமாக உள்ளது என்றும், மத்திய அரசு ஆளுநர்கள் மூலமாக மாற்று அரசுகளுக்கு கொடுமை இழைக்கிறது, நிர்வாகத்தை சின்னாபின்னம் செய்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் மாநில அந்தஸ்து தேவை. ஒருமித்த கருத்தோடு போராடி மாநில அந்தஸ்தை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதாவது முதல்ல வக்ஃபு வாரிய சொத்துக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒன்று. இன்னொன்று, வக்ஃபு வாரியத்துடைய சிஇஓ என்று சொல்லக்கூடிய அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அல்லாத ஒருவரை போடலாம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு 22 பேர்னா அதில் 12 பேர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போடலாம் இருக்குது. இதெல்லாம் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். முத்தவழிகள் அதை வக்ஃபோடு அமைக்கப்படும்போது கூட அதில் போடக்கூடிய உறுப்பினர்களும் அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, போர்டுங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, மற்ற மாதிரி கிடையாது. அதில் இவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்துவது சும்மா இருக்கிறத கெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இது. நாட்டில் ஒரு பலவிதமான சங்கடத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் அளித்துள்ள கடிதத்திற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், காலாப்பட்டு தொகுதி கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்படாததால் மீனவர்களின் படகு, வலை, கடற்கரை ஓரமுள்ள கட்டிடங்கள் சேதமடைகிறது என்றும் இதுகுறித்து அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு எந்தவித பதிலும் அளிக்காததால் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடலோர மக்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் அதிகாரிகளின் திட்டமிடல் இல்லாததால் இந்த நிதியை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும், கடந்த பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாகவும், ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளாமல் உள்ளதாக, எனவே இதனை எதிர்த்து வெளிநடப்பு செய்ததாக அவர் தெரிவித்தார். கடல் அரிப்பால் மீன்பிடி வலைகள், படகுகள் மற்றும் கடற்கரை ஓரத்தில் உள்ள கட்டிடங்கள் என 20 கோடி ரூபாய்க்கு மேல் சேதமடைந்துள்ளது. காலாப்பட்டு தொகுதி மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி உள்ளது என்றும், எனவே இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாகவும், இந்த கடிதத்திற்கு சரியான முறையில் பதில் வரவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி இந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார். பத்திரிகை வாயிலாக வலியுறுத்தி வருகின்ற என் தொகுதியில் கடல் அரிப்பால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நிறைய இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுகள் இது வரைக்கும் அங்கே வீடே இல்லாத நிலை சேதம் அடைஞ்சிருக்குது. அது இல்லாமல் மீனவ சமுதாய மக்களுடைய போட்டு, வலை, அதே மாதிரி மீனவ சமுதாய மக்களில் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே ஒரே ஒரு 6 கோடி ரூபாய்க்கு பிள்ளைச்சாவலில் அந்த மீன் கட்டுறதுக்கு, வலை கட்டுறதுக்கு பில்டிங் கட்டினாங்க. அந்த பில்டிங் பாதிச்சிருக்குது. அங்கே எஸ்சி மக்களுக்கு சுடுகாடு இல்லை. அதே மாதிரி அங்கே இருக்கின்ற ஐமாசு, மினிமாசு, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரே புதுச்சேரி அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் ஒரே பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய்க்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு பணம், மக்களுடைய வரி பணம் 20 கோடி ரூபாய்க்கு வீணாக இருக்குது. அதுதான் நாங்கள் பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தோம். நான் சம்மந்தமாக கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த கேள்வியை தள்ளி வச்சுட்டார். அதெல்லாம் அதை கண்டித்து இன்றைக்கி 0 ஹவரில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறேன். எங்கள் பகுதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு. இன்றைக்கி இன்னும் நிறைய வீடுகள் போயினே. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 4 ஐமாசு கீழே ஊந்துருக்குது. அதோடைய ஃபோட்டோலாம் இருக்குது, நீங்கள் ஒன்றா போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடுகாடு இல்லை.
எஸ்சி மக்களுக்கு சுடுகாடு இல்லை, மீனவ சமுதாய மக்களுக்கு சுடுகாடு இல்லை, மீது இருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களுக்கு அங்க இருக்கின்ற மக்களுக்கு குடிவாழக்கூடிய ஒரு அபாயம். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கடற்கரை சாலையில் அலங்கார மின் விளக்குகளில் கயிறு கட்டி துணிகள் உலர்த்தும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. சுற்றுலா தலமான புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை காந்தி சிலையின் அருகே அணிவகுப்பு மற்றும் பல்வேறு சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே அலங்கார மின்விளக்கு கம்பத்தில் இருந்து அருகில் உள்ள மரம் வரை ஒரு கயிறு கட்டி அதில் துணி காய போடப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா நடைபெறவுள்ள இந்நிலையில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6555 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.